Hey guys, welcome to RoboDork. So இந்த வீடியோல Arduino என்ன அதோட பேசிக்ஸ் and அதோட டைப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first நம்ம Arduino என்னன்னு பார்க்கலாம். So Arduinoன்றது வந்து ஒரு open source microcontroller board. ஸோ இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குல்ல, அந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து ஒரு போர்டாக டெவலப் பண்ணி இவங்க வந்து கொடுக்கறதுனால நமக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் இல்லை வச்சு இன்புட் அவுட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ யாரோனாலும் இது வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஆர்டினோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நிறைய பின்ஸ் இருக்கும். இதில் வந்து சில ஐஓ பின்ஸ் இருக்கும். ஐஓனா வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் பின்ஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பின்ஸ் இருக்கும். லைக் நீங்கள் எதாவது பவர் கொடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த பவர் பின்ஸ் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் மைனஸ் அது மட்டும் இல்லாமல் சில பின்ஸ் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பின்ஸ் இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் பின்ஸ் வந்து நம்ம இப்போ ஒரு ப்ளூடூத் மாடியலோ இல்லை வேறு ஏதாவது டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த பின்ஸ் யூஸ் ஆகும். அண்ட் இந்த ஆர்டினோ வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுமே மிக்ஸ் ஆனது தான் இந்த ஆர்டினோ. ஸோ நம்ம இப்போ ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த ப்ரோக்ராமை இந்த போர்டில் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கான அவுட்புட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து ஆர்டினோ. இப்போ அடுத்து இதோட டைப்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. லைக் ஆர்டினோ யூனோ இருக்குது, ஆர்டினோ மெகா இருக்குது, நானோ இருக்குது, ப்ரோ மினி இருக்குது, ப்ரோ மைக்ரோ இருக்குது, லெல்லி பேட், இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த போர்ட்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்மளோட அப்ளிகேஷன் பொறுத்து நம்ம வந்து இந்த போர்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ஐஓ பின்ஸ் இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆர்டினோ மெகா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா வந்து நம்ம வந்து எதர் நானோ இல்லைனா வந்து யூனோ யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சின்ன ப்ராஜெக்ட் தான், ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கணும் ஆர்டினோ ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் எதர் ப்ரோ இல்லைனா வந்து லைக் ப்ரோ மைக்ரோ அப்படின்னா ப்ரோ மினி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம வந்து வேறு ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம டீச்சிங் பர்பஸ்க்கு வந்து மோஸ்ட்டாக வந்து ஆர்டினோ யூனோ அண்ட் ஆர்டினோ நானோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டினோ பற்றின பேசிக்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து ஆர்டினோ போர்டு கையில் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு அதை வந்து கோட் பண்ணி அதை நீங்கள் ஆன்லைன் சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஆர்டினோ போர்டு இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஈஸியாக இதில் வந்து பண்ணி கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா op.com. நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதோட இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. லைக் நீங்கள் வந்து ஆர்டினோ யூனோ இருக்குது, ஆர்டினோ மெகா இருக்குது, அண்ட் ESP32 டெவலப்மெண்ட் போர்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் போர்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஆர்டினோ நானோ இருக்குது, Arduino 85 இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய போர்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா வந்து இவங்க வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணால் அதை சீட் பண்ணி பாருங்கள். அண்ட் கீழே வந்து சில ப்ராஜெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து அவங்களே கோட் பண்ணி அவங்களே பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போய்ட்டு சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஆர்டினோ யூனோ வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இதுதான் ஆர்டினோ யூனோ, இது தெரியும் நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன் எல்லாத்தையும். ஸோ இதை வந்து ஆர்டினோ யூனோ போர்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்புட் அவுட்புட் பின்ஸ் இருக்கும். லைக் இங்கே 0லேருந்து 13 வரைக்கும் இருக்கிறது வந்து இன்புட் அவுட்புட் பின்ஸ்னு சொல்லுவோம். இதில் பின் நம்பர் 0 அண்ட் 1 வந்து நம்ம கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுவோம். லைக் நான் கம்யூனிகேஷன் பின்ஸ்னு சொன்னோம்ல, அது 2 பின்ஸ் வந்து இந்த பின்ஸ் தான். ஓகே, ஸோ RX TXன்னு இருக்கும். RXனா வந்து ரிசீவர் பின் அண்ட் TXனா வந்து டிரான்ஸ்மிட்டர் பின். நம்ம இப்போ ஏதாவது எக்ஸ்டர்னலாக ஏதாவது டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோம், லைக் ப்ளூடூத் மாடியூல் இல்லைனா வந்து வைஃபை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த 2 பின்ஸ் வச்சு நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் மீதி இருக்குது இந்த பின் நம்பர் 2லேருந்து பின் நம்பர் 13 வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஐஓ பின்ஸ் தான். அண்ட் இந்த பக்கம் பார்த்தோம்னா வந்து இங்கே வந்து ஃபுல்லாக 0 to 13 வந்து டிஜிட்டல் பின்ஸ் அண்ட் இந்த சைடு இருக்கிறது வந்து அனலாக் பின்ஸ். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிற வீடியோ போக வந்து உங்களுக்கு புரியும். டிஜிட்டல் யூஸ் பண்ணுறோம், அனலாக் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் டிஜிட்டல் அண்ட் அனலாக்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனலாகில் வந்து நம்மளுக்கு வந்து 0 to 5 லைக் 6 அனலாக் பின்ஸ் இருக்கும். அண்ட் இந்த பக்கம் வந்தோம்னா வந்து இங்கே இருக்கிறது வந்து ஃபுல்லாக வந்து பவர் பின்ஸ். ஓகே, இங்கே VIN இருக்குல்ல, விஇன்னா வந்து வோல்டேஜ் இன்புட் தான் அர்த்தம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பேட்டரியை இங்கே இன்புட் கொடுக்காம வேற ஒரு போர்ட்லேருந்து இந்த போர்டுக்கு இன்புட் கொடுக்குறீங்க வோல்டேஜ் அப்படின்னா வந்து இந்த VIN நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2 கிரவுண்டு கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து ஒரு 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட் அண்ட் 5 வோல்ட்லாம் வந்து நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னல் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோம், லைக் ஒரு சென்சரோ இல்லை ஒரு டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுறோம்னா வந்து இதுலேருந்து நம்ம வந்து பவர் கொடுத்துக்கலாம் அந்த டிவைஸ்க்கு. அண்ட் ஒரு 3.3 வோல்ட்டும் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு R பின்ஸ் இருக்கும். ஸோ இந்த R பின்ஸ் வந்து இன்டெப்த்தாக இந்த மைக்ரோ கண்ட்ரோலரே ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தனியாக யூஸ் பண்ணுவாங்க. லைக் இது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்டாக மேனுஃபேக்சர்ஸ் வந்து இந்த பின் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் LED இருக்கும். இந்த ஆன் LED வந்து போர்டு ஆன் ஆச்சு, பவர் ஆச்சுன்னா வந்து இந்த ஆன் LED மீன்ஸ் க்ளோ ஆகும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா RX TX நம்ம எப்போல்லாம் வந்து RX TX பின் யூஸ் பண்ணுறோமோ அப்போ கம்யூனிகேஷன் நடந்துச்சு அப்படின்னா வந்து எந்த கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங் பின்ஸ் அது கரஸ்பாண்டிங் லைட்ஸ் வந்து இங்கே வந்து க்ளோ ஆகும். அண்ட் இங்கே வந்து எல்லுன்னு இருக்குல்ல, ஸோ இந்த எல்லு வந்து ஆன்போர்டு LEDன்னு சொல்லுவோம். லைக் இந்த பின் நம்பர் 13 இந்த எல்லோ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பின் நம்பர் 13 ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த எல்லு வந்து ஒர்க் ஆகும் அந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ இந்த 13 வந்து நம்ம இன்பில்ட்டாக எல்இடியாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் 13 வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஆர்டினோ போர்ட்ஸோட இருக்க அந்த பின்ஸ் அண்ட் பார்ட்ஸ். அண்ட் இங்கே இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆர்டினோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக
அந்த ஜாக்கை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக இந்த டெர்மினல் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் இன்புட் கொடுக்கறதுக்காக இங்கே ஒரு போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஆர்டினோ போர்ட். இப்போ வந்து ஆர்டினோ ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆர்டினோட சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கும்போது வந்து நம்ம ஜென்ரலாக வந்து ஆர்டினோட ஆக்சுவலாக ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆர்டினோ அப்படின்னு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம் அவரோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து. ஸோ இப்போ நம்ம சிமுலேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து இந்த வெப்சைட்லேயே சைடில் நம்ம வந்து கோட் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் கோட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை வந்து நீங்கள் அவுட்புட் வந்து இங்கே வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டினோ ப்ரோக்ராம் பற்றி பார்த்தோன்னா வந்து ஆர்டினோ ப்ரோக்ராமுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க வந்து C++ யூஸ் பண்ணுறாங்க. பட் C++ வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதுக்கும் ஆர்டினோ யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. லைக் அது வந்து லைக் இது எப்படி சொல்லணும்னா வந்து பேஸ் லாங்குவேஜ் வந்து C தான். பட் இதில் யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆர்டினோ ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு சின்ன கோட் எழுதுறேன். அது கோட் எழுதி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். நான் அதோட அவுட்புட்டை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் கோட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம கோடை வந்து பார்க்கலாம் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நமக்கு ஆர்டினோ பேசிக்காக C பார்த்தோம் அப்படின்னாவே வந்து நம்மளுக்கு 2 லூப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து செட்டப் இருக்கும். லைக் செட்டப்பில் வந்து நம்ம ஜென்ரலாகவே வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டாக ஒரே டைம் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து உள்ளே போடுவோம். அண்ட் லூப் அப்படின்றது உள்ள வந்து நம்ம இந்த கோட் வந்து எதாவது ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணுமோ அதை வந்து லூப்புக்குள்ளே போடுவோம். இது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து வாய்ட் செட்டப் அப்படின்ற இந்த லூப்புக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து லைக் பின் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பின் மோட் எதுக்குன்னு பார்த்தோம்னா வந்து ஒரு பின்னை வந்து அதோட ஃபங்க்ஷனை ஸ்பெசிஃபிக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து 13 வந்து நான் சொன்ன மாதிரி உள்ள இன்பில்ட்டாக இருக்க LED இல்லை. ஸோ இதான் இந்த LED. ஓகே, ஸோ இந்த எல்இடியை வந்து நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த எல்இடியை வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வாட்டி பிளிங்க் ஆகாமல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் இங்கே 13 அப்படின்னு சொல்லிட்டு பின் நம்பரை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து என்ன டிவைஸ் லைக் ஒரு இப்போ இன்புட் அவுட்புட் டிவைஸ் 2 டிவைஸ் இருக்குல்ல. ஸோ நம்ம எல்இடி வந்து ஜென்ரலாக நமக்கு தெரியும் அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நான் இப்போ வந்து இங்கே அவுட்புட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இதே ஒரு சென்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த பின் நம்பர் கொடுத்துட்டு அது வந்து இன்புட் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துப்போம். ஓகே, இப்போ வாய்ட் லூப்குள்ளே போகலாம். ஸோ வாய்ட் லூப்குள்ளே போனோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து டிஜிட்டல் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ டிஜிட்டல் ரைட் அப்படின்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்ல ஸ்பெசிஃபிக் பின், அந்த பின் வந்து என்ன பண்ணணும் லைக் அது வந்து நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னா வந்து வச்சு சொல்லிக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து டிஜிட்டல் ரைட் பின் நம்பர் 13 ஹைன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து இந்த பின் நம்பர் 13 இருக்குல்ல லைக் இந்த இன்பில்ட் எல்இடி இதுக்கு வந்து நான் வந்து பவர் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால வந்து அந்த பின் வந்து நான் ஹை பண்ணிக்கிறேன். இப்போ ஹை பண்ணிட்டு அண்ட் அடுத்த லைன் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உள்ள 1000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆர்டினோ ப்ரோக்ராமிங்கில் நம்ம வந்து மைக்ரோ செகண்ட்ஸில் தான் வந்து டிலே டைம் எல்லாத்தையும் கொடுப்போம். ஸோ மைக்ரோ செகண்ட்ஸில் 1000 மீன்ஸ் வந்து 1 செகண்ட். ஸோ அதனால வந்து நம்ம இங்கே டிலே 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். இது என்ன பண்ணுவோம்னா வந்து இந்த லைட் ஆன் ஆகிட்டு லைக் மீன்ஸ் 13 வந்து ஹை ஆகிட்டு 1 செகண்ட் கழிச்சு மறுபடியும் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இங்கே வந்து அதே தான் கொடுத்துக்கிறோம். டிஜிட்டல் ரைட் 13 லோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். லோன்றப்ப வந்து நம்ம முதல்ல ஹையில் இருக்குல்ல இந்த ஹை ஆகிட்டு 1 செகண்ட் நிற்கும், அப்புறம் வந்து மறுபடியும் லோ ஆகிடும். லோன்றப்ப ரைட் வந்து ஆஃப் ஆகிடும். அண்ட் அகைன் வந்து டிலே கொடுத்துருவோம். இந்த ஆஃப் ஆகி 1 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். அகைன் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆக இது வந்து 1 செகண்டுக்கு ஒரு வாட்டி பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் லைக் இங்கே போனோம் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் சிமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், இப்போ நம்ம என்ன ஒன்றா வந்து இந்த எல் அப்படின்ற லைட் வந்து க்ளோ ஆகணும். ஓகே, பக்காவாக க்ளோ ஆகுது. ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து லைக் பின் மோட் 13 கொடுத்துருக்கோம்ல அதோட கரஸ்பாண்டிங் எல்இடி வந்து இந்த எல்னு சொல்லணும் நான். ஸோ அது கரெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் நம்ம கொடுத்துருக்க ப்ரோக்ராம் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. லைக் 13 வந்து ஹை ஆகுது, மறுபடியும் 1 செகண்ட் வெயிட் பண்ணுது, மறுபடியும் லோ ஆகுது. ஓகே, ஸோ ஹை வெயிட் லோ. ஸோ இது அந்த ப்ராசஸ் வந்து நம்ம இந்த லூப்பில் கொடுத்துருக்கிறதுனால வந்து ரிப்பீட்டாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ இதே வந்து இதை எடுத்து வந்து செட்டப்பில் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரே ஒரு வாட்டு மட்டும் ரன் ஆகிட்டு அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸோ இதான் வந்து வாய்ட் செட்டப் அந்த வாய்ட் லூப் வித்தியாசம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆர்டினோ வந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எத்தனை இன்புட் எத்தனை அவுட்புட் டிவைசஸ் இருக்கும் ஒவ்வொரு டிவைஸ்க்கு வந்து தனித்தனியாக வந்து ப்ரோக்ராம் போட்டு தனித்தனியாக வந்து கோட் பண்ணி அது என்ன பின் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துட்டு ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். அண்ட் வந்து நம்மளோட இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ரெகுலராக நம்ம டெக்னிக்கல் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.